குறிப்பாக அந்த ஆயுள் சார்ந்த விஷயங்கள் பயங்கள் யாருக்கு அதிகமாக ஏற்படும்னா அந்த 60ஆம் கல்யாணம் நெருங்க போகிறவங்களுக்கு ஏற்படும்ன்றதை நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அதுக்கு இந்த எட்டுக்குடி முருகனை போய் வழிபடும் போது நமக்கு ஏற்படக்கூடிய 8ஆம் இடம் சார்ந்த அனைத்து விஷயங்களும் அவங்களுக்கு மைண்டுக்குள்ளார ஒரு ரிலாக்ஸேஷன் பிறக்க ஆரம்பிச்சிடும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், வசதி இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க இந்த நான் இன்னும் கொஞ்ச நாள் வாழணும்னு நினைக்கக்கூடியவங்கலாம் இருப்பாங்கல்ல, விவசாயம் சம்மந்தப்பட்டது செழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ ராவு காலத்தில் கோவில் திறக்கலனா வெளியில் உட்காந்து வெயிட் பண்ணி கந்தசஷ்டி கவசத்தை சொல்லி பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் சிவதனுசு இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட ஜோதிட ரீதியான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம்மா. குருவாழ்க, குருவே துணை, குருவே சரணம். நிறைய பேருக்கு ஜாதகத்துல ஆயுள் பயம்னு ஒன்று இருக்கும். இந்த 8வது இடம்ங்கிறது ஆயுள்ல தான் குறிக்குது. அப்படி இருக்கப்போ அந்த ஆயுள் பயம் நீங்கிறதுக்கு எந்த மாதிரி கோயில்களுக்கு போகலாம், எந்த மாதிரி தெய்வங்களை வழிபடலாம்? பொதுவாகவேம்மா 8ஆம் இடம் அப்படின்றத சொல்லிட்டீங்க. ஒவ்வொரு விஷயத்துக்குமே காரணம் இல்லாமல் காரியம் இல்லை அப்படின்றத முன்னோர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அப்போ அந்த 8 அப்படிங்கிறது தான் ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்போ அந்த ஆயுள் பயம் ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எந்த கிரகமாக வேணாலும் இருக்கட்டும், ராகு கேதுவாக இருக்கட்டும், சனி பகவானாக இருக்கட்டும், சூரிய பகவானாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஆயுள் பிரச்சனை வந்துருச்சு. குறிப்பாக அந்த ஆயுள் சார்ந்த விஷயங்கள் பயங்கள் யாருக்கு அதிகமாக ஏற்படும்னா அந்த 60ஆம் கல்யாணம் நெருங்க போகிறவங்களுக்கு ஏற்படும்ன்றதை நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அதுக்கு திருக்கடையூர்லாம் போகலாம் அப்படிங்கிறது அது அவங்க தனிப்பட்ட விருப்பம். என்னுடைய ஆராய்ச்சி அப்படிங்கிறது 8 அப்படின்றத கனெக்ட் பண்ணிட்டீங்க நீங்கள். அப்போ அந்த 8குடி முருகன் இருக்கார். அந்த 8குடி முருகனை போய் வழிபடும் போது நமக்கு ஏற்படக்கூடிய 8ஆம் இடம் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே நீங்கிரும். 8ஆம் இடம் ஆயுள் மட்டும் கிடையாது, 8ஆம் இடம் தான் அவமானம்னு சொல்லக்கூடிய இடமும். ஸோ அப்போ சில பேருக்கெல்லாம் முன்னோர்கள், அதாவது சித்த மகாபுருஷர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிறைக்கு சென்று வருவான்னு சில விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த சிறை பயம் இருக்கிறவங்க ஒன்று தப்பு செஞ்சு தான் செய்த, அதாவது தப்பு செஞ்சுருவாங்க, ஆனால் அவங்களுக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த குற்ற உணர்ச்சியையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் தான் இந்த 8குடி முருகன் கோவில் அப்படிங்கிறது. ஸோ அப்போ நம்ம எவ்வளோ தப்புகள் வேணாலும் செஞ்சுருக்கலாம், அந்த தப்பு செஞ்சவனுக்கு தான் ஆயுள் பயம்ன்றது நிறையா இருக்கும். ஆஹா, நம்ம செஞ்சுட்டோமே, நம்ம தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்றதும் நிறையா பேர்த்துக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிறவங்க ஒன்று. ரெண்டாவது விஷயம் அப்படிங்கிறத பார்க்கும்போது நிறையா பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த அஷ்டமாதிபதியை வச்சு ரொம்ப விளையாடிட்டாங்க அப்படின்றது தான் உண்மை. ஸோ அப்போ அந்த அஷ்டமாதிபதி நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பொதுவாக 8குடி முருகனை போய் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது அந்த பயம், அந்த பதட்டம், இது எல்லாமே நீங்கி அவங்களுக்கு மைண்டுக்குள்ளார ஒரு ரிலாக்ஸேஷன் பிறக்க ஆரம்பிச்சிடும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், வசதி இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க இந்த அஷ்டமாதிபதின்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த 8குடி முருகன் அப்படிங்கிறவருக்கு வேல் வாங்கி தானமாக உண்டியலில் செலுத்தலாம். ஒன்று. ரெண்டாவது விஷயம் அப்படிங்கிறத பார்க்கும்போது வேல் வாங்கிலாம் சாத்த முடியாதுன்னு நினைக்கிறவங்க அவங்க பேரில் தொடர்ந்து அவங்க அஷ்டமாதிபதியோட கிழமைகள் இருக்கும்ல. இப்போ மேஷமாக எடுத்துக்கிட்டோம்னா அஷ்டமாதிபதி செவ்வாயாகவே வருவார். அந்த அஷ்டமாதிபதி எந்த கிரகமோ, இப்போ அஷ்டமாதிபதி சூரியனாக இருக்காருன்ட்டு வச்சுக்கோங்க, ஞாயிற்றுக்கிழமை. அஷ்டமாதிபதி சந்திரனாக இருக்காருன்னா திங்கக்கிழமை. அஷ்டமாதிபதி புதனாக இருக்காருன்னா புதன்கிழமை. அஷ்டமாதிபதி செவ்வாயாக இருக்காருன்னா செவ்வாய்க்கிழமை. அஷ்டமாதிபதி குருவாக இருக்காருன்னா வியாழக்கிழமை. அஷ்டமாதிபதியே இவங்களுக்கு சுக்கிரன் அப்படிங்கிறவராக வந்தாருன்னா இவங்களுக்கு வெள்ளிக்கிழமை. அஷ்டமாதிபதி சனியாக வந்தாருன்னா சனிக்கிழமை. இந்த கிழமைகள்லாம் நான் இங்கே சொல்லிட்டேன். அந்த கிழமை அன்னைக்கு அங்கே அமர்ந்து முருகரை தரிசனம் பண்ணாலே போதுமானது. ஒன்று. வசதி வாய்ப்பெல்லாம் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணலான்னா வேலை தானம் பண்ணிவிட்டு அங்கே அபிஷேகம் பண்ணலாம். இது ரெண்டாவது விஷயம். ஆயுளை கூட்டக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறது இந்த ஆயுள் பயத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறது அபிஷேகத்தில் முக்கியமாக பாலுக்கு உண்டு. பால் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா சந்திரனை குறிக்குது. சந்திரன் தான் நம்ம மனசு. அப்போ அந்த மனசுன்றது ஆயுள் சார்ந்தே ஓடிட்டு இருக்குன்னு வைங்க. அந்த முருகனுக்கு போய் பால் அபிஷேகம் பண்ணிட்டாலே அந்த பயங்கள்லாம் அங்கேயே நீங்கி ஒரு புது பிறப்பெடுத்து அவங்களுக்கு ரெட்டிப்பு ஆயுளை கொடுத்து நம்ம முருகப்பெருமான் அனுப்புவார் அப்படிங்கிறது என்னோட ஆராய்ச்சியில் நான் கண்ட உண்மை தான். அதாவது அஷ்டமாதிபதி ஆயுளை எடுப்பாரான்னு கேட்டிங்கன்னா எடுப்பார் தான், இல்லைங்களே. நான் இன்னும் கொஞ்ச நாள் வாழணும்னு நினைக்கக்கூடியவங்கலாம் இருப்பாங்கல்ல, அவங்கள 8குடி முருகனை போயிட்டு நான் சொன்ன கிழமைகளில் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா
சிறப்பாக வேலை செய்யும். பொதுவாக இந்த ஜாதகமே இல்லாதவங்க என்ன மாதிரியான எந்த கிழமையில போகலான்னு கேட்பாங்க. பொதுவாக செவ்வாய்க்கிழமை போயிட்டோ சனிக்கிழமை போயிட்டோ அந்த எட்டுக்குடி முருகனை வழிபாடு பண்ணிட்டு வரும்போது மிகச்சிறப்பான மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டாகுமா இவங்களுக்கு. அதாவது வந்து எல்லா தொழிலுக்குமே நம்ம வந்து பார்த்துட்டோம். அதே போல் வந்து இந்த விவசாயம் சம்மந்தப்பட்டது செழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எட்டுக்குடி முருகனுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கனாலும் இந்த விவசாயம் சார்ந்தது செழிச்சிடும். அதாவது பொதுவான விஷயங்கள் அப்படிங்கும்போது 8ஆம் அதிபதியோட ராகு கேது சேர்ந்துட்டாங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது, இந்த ராகு கேது சேரும்போது இவங்க என்ன சார்ந்த விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது, இவங்க வந்து கந்த சஷ்டி கவசத்தை வந்து அந்த கோவில்லையே அமர்ந்து பாராயணம் தெரிந்தவங்க படிக்கலாம். சைடில் ஓடும்போதும் இவங்களும் சேர்ந்து அந்த மந்திரங்களை படிச்சுட்டு அங்கே போய் முருகப்பெருமானை வந்து சனிக்கிழமையிலையும் செவ்வாய்க்கிழமையிலையும் வரக்கூடிய ராகு காலத்தில் போயிட்டு தரிசனம் பண்ணாங்கன்னா ரொம்ப சிறப்பு. ராகு காலத்தில் கோவில் திறக்கலைன்னா வெளியில் உட்காந்து வெயிட் பண்ணி கந்தசஷ்டி கவசத்தை சொல்லி அங்கே போய் வழிபாடு பண்ணலாம். அதே போல் வந்து இந்த கோவிலில் இன்னொன்று என்ன கூடுதலாக போய் வழிபாடு பண்ணலான்னா பன்னீர் ரோஜா மாலைகள் அப்படிங்கிறது விற்பாங்க. அந்த பன்னீர் ரோஜா மாலையை போயிட்டு முருகன்கிட்ட சமர்ப்பணம் பண்ணும்போதும் அவங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். இப்போ 8ஆம் அதிபதி திசை நடக்கிறவங்களுக்கும் ஆயுள் பயம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கவங்க எந்த மாதிரி அவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது, அந்த முருகப்பெருமானுக்கு வந்து குறிப்பாக நல்லெண்ணெய் அப்படிங்கிறத வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கு முன்னாடி நல்லெண்ணெய் ஊற்றி செட் பண்ணிட்டு தான் அபிஷேகமே பண்ணுவாங்க. நல்லெண்ணெய் வாங்கி தரலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுதோ அதோட ஒரு கூடுதலாக, இப்போ அவங்களுக்கு வந்து 50 வயசு ஆயிடுச்சுன்னா 51 தீபமாக அங்கே போயிட்டு புது தீபம், அதாவது அங்கே இருக்கிற விளக்குலையே எண்ணெயை ஊற்றி திரி போட்டு ஏற்றிட்டு வந்துடக்கூடாது. புதுசாக 51 அகல் தீபம் வாங்கி அதற்கு மஞ்சள் குங்குமம் அல்லது சந்தனம் குங்குமம் வைத்து பஞ்சுத்திரி போட்டு சுத்தமான நல்லெண்ணெயை ஊற்றி தான் தீபம் ஏற்றிட்டு வரணும். அது மாதிரி ஏற்றிட்டு வரும்போது அவங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். 8ல் ஒரு சில பேருக்கு மாந்தி இருக்குன்றாங்க, அவங்களுக்கு நிறைய பயம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கவங்க எந்த மாதிரி பண்ணுவாங்க? அதாவது 8ல் மாந்தி இருந்தாலும் ஆயுள் குற்றம் தான். அது தசாபுத்தியோடு சேர்ந்து வரும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலான மரண பயங்களையும் கொடுத்துரும். குறிப்பாக வந்து அவங்களுக்கு கனவு வரும்ல, அதுவுமே இறப்பு சார்ந்ததே வந்துட்டு இருக்கும். 8ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கு நிம்மதியான ஸ்லீப்புன்றது இருக்காது. ஸ்லீப் இருந்தாலும் இந்த மாதிரியான மரணம் சம்மந்தப்பட்டதே அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது, அவங்க வந்து பொதுவாக வந்து இந்த சுடுகாடு சொல்லுவோம்ல, அந்த சுடுகாட்டில் வேலை செய்பவர்களுக்கு ஏதாவது ஒரு துணிமணிகள் தானமாக கொடுக்கலாம் புதுசாக. அதே போல் வந்து அவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது, அந்த குறிப்பாக வந்து அந்த சுடுகாடுகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வந்து வழிபாடு பண்ணலாம். அப்போ இந்த 8ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்க ஆயுள் பயம் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, நம்ம திருச்சி பக்கத்தில் ஓயாமாரி சுடுகாடு அப்படின்றது இருக்கும். அதுக்கு ஏன் அப்படி பேர் இருந்துச்சுன்னா, அங்கே தொடர்ந்து பிணங்கள் எரிந்து கொண்டே இருக்கும். அங்கே போகக்கூடாது. நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஹரிச்சந்திர மகாராஜாவையும் அங்கே இருக்கக்கூடிய பைரவரையும் ஜஸ்ட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டாலே போதுமானது இவங்களுக்கு. ஒன்று. ரெண்டாவது விஷயம் அப்படிங்கிறத பார்க்கும்போது, இந்த மரணங்கள் நிகழும்போது அனாதை பிணங்களை அடக்கம் பண்ணுவாங்கல்ல, அதாவது அனாதை பிணங்களை எடுத்து அடக்கம் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன்லாம் இருக்குது. அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறதும் இவங்களுக்கு நல்லா இருக்கும். ஒன்று. ரெண்டாவது விஷயங்கள் வந்து இந்த டெத்து ரிலேட்டடான விஷயங்களுக்கு வந்து சில பேர்த்துக்கு அதுக்கே பணம் இல்லாமல் பொருள் உதவி இல்லாமல் இருக்காங்க. அவங்கள யாருன்றதை பார்த்து தேர்ந்தெடுக்கிறதுன்றதும் இது வந்து 3வது விஷயம். 4வதாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது, இந்த ஃபேமிலிக்குள்ளாரே சில பேர் இறந்துருக்கும் போது அந்த ஃபங்க்ஷன் நடத்துவாங்கல்ல, அதில் ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு இவங்க வந்து பண உதவி பண்ணாங்கனாலும் இந்த 8ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும். 8ஆம் அதிபதி பற்றி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி.